எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் வந்து 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி இதில் தான் கல்யாணம் ஆகும். அம்மா அரசாங்க உத்தியோகம் யார் வேணாலும் போயிடலாமா, ஆனால் அந்த கையெழுத்து போடுறது பார்த்து போடுங்கன்னு சொல்லினுக்கிறேன். உண்மையாக யோசிங்க சார். என்ன சார் கண்டச்சனி ஏற்கனவே 2.5 வருஷம் ரொம்ப நொந்து நூலாயிட்டேன். ஒன்றும் அஷ்டம சனின்னா எப்படி சார் நான் தாங்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சலசலப்புகளை அஞ்சற ஆள் இல்லை. அதாவது இந்த திருமணம் பண்ணும்போது இந்த மாதிரி வக்கரமாக பேசுகிற ஜோதிடர்களை விட உங்களை மேட்சிங் பண்ணுற ஜோதிடர் கரெக்டாக பார்க்கணும். அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு வணக்கங்கள். சொல்லுமா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு சார். சார், நம்ம சனிப்பெயர்ச்சி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சிம்ம ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். 2025 சனிப்பெயர்ச்சி, அது ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்காங்க மக்கள் எல்லாம்? சனிப்பெயர்ச்சிக்கு மாத்திரம் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ 2.5 நாளைக்கு ஒரு முறை சந்திரன் மாறுறாரு, அதை பற்றி கவலையே இல்லை. 45 நாளைக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுறாங்க, அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு. ஆனால் இது என்னென்னா ஆயுள் காரகம். அது மட்டும் இல்லை, அனுபவத்தை கொடுத்துருவான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவான், மன நிம்மதியை கொடுத்துருவான். ஆனாலும் கெடுத்துருவானோன்னு ஒரு பயம். அதுக்காக தான் முடவன் ரொம்ப நிதானமாக ஒரு வீட்டில் இருந்து போய் 2.5 வருஷம் கடந்து போகிறது. சார் 1 வருஷம் இருந்தால் ஓடி போயிடும் சார். 2.5 வருஷம் சார் நான் என்ன பண்ணுவேன்? தொழிலையும் கெடுத்து, வருமானத்தையும் கெடுத்து, ஆரோக்கியத்தை கெடுத்துட்டானா? இந்த மனோபயம். அதனால தான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவாங்க. ஆனால் இவர் மட்டும் ராசிக்கு முன்னாடி 2.5 வருஷம், ராசியில் 2.5 வருஷம், ராசிக்கு பின்னாடி 2.5 வருஷம், 7.5 வருஷம் பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்னொரு ரகசியம் எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு 60 வருஷம் வாழறான்னு வச்சுங்க, அதில் 30 வருஷம் சனீஸ்வரருடைய தாக்கம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 19 வருஷம் சனி மகாதிசை, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அந்த பேர் வகை வகையாக சொல்லுவாங்க. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்களேன். 30 வருஷம். அதுக்காக தான் 30 வருஷம் வாழ்ந்தவன்ல 30 வருஷம் கெட்டவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு நமக்கு 5 கிரகங்கள் மீன ராசியில் இருக்கும்போது சனி மாறுகிறார். அப்போ நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் குரோதி வருஷம், விஸ்வாவசு அப்படிங்கிற தமிழ் வருடம் மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இயற்கை அழிவுகள் இருக்கும், போர் பதட்டம் இருக்கும். அதே மாதிரி மழையினாலும் வறட்சியினாலும் பிரச்சனைகள் இருக்கும். அதுலேயும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷன், 25 கூட்டணிகள் பிரச்சனை, புதிய முகங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக மொத்தம் இந்த வருஷம் எல்லோருமே இடமாற்றங்கள் ஏற்படும், கூட்டணி காட்சிகள் மாறும், நம்பிக்கை துரோகங்கள் வரும். இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக இருக்கும். 30 வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போகிறார். அந்த குருவோட வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவர் சனிப்பெயர்ச்சி ஆகும்போது ராகுவோடு கூட இருக்கார். ஆகவே இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனமாக இருந்தால் வெற்றி கொள்ளலாம். ஒன்றே ஒன்று அவங்களை கடைசியில் சொல்கிறேன், யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க கவலை இல்லை? என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் அவர் நன்மை தருவாரா, வெற்றி தருவாரா, அப்படி பிரச்சனை கொடுப்பாருனா என்ன தானங்கள், என்ன தர்மங்கள் செஞ்சு என் மூதாதையர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, நாமளும் அந்த கோவிலுக்கு போவோம், நாமும் தானம் செய்வோம், தர்மம் செய்வோம், வெற்றி கொள்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன் எப்படி இருக்கு? வாயை கட்டணும், நிம்மதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக வேணும், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவத்தை விட்டுறணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். நான் 24 மணி நேரம் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், கரெக்ட் தான், கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் இல்லைங்களா?
அளவுக்கு மிஞ்சின சாப்பாடு வேண்டாம். பொறுமையாக யோசிங்க. சார் என்ன சார் கண்டச்சனி ஏற்கனவே 2.5 வருஷம் ரொம்ப நொந்து நூலாயிட்டேன், ஒன்றும் அஷ்டம சனின்னா எப்படி சார் நான் தாங்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுற ஆள் இல்லை. நான் உங்களை கைட் பண்ண வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று தான், ஆரோக்கியம். ஆரோக்கியம் பாஸ்கரம். சூரிய நமஸ்காரம் பண்ணணும், நிதானம் வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை நம்புறதை விட்டுருங்க. நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். திருமண வாழ்க்கையில் மனைவியோட சண்டை போடாதீங்க, விட்டு கொடுத்து போகணும். மனைவியிடம் தோற்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் எப்படி இருக்காங்க? என்ன நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி அஷ்டம சனி அவங்களுக்கு வருது, அவங்கள அஷ்டம சனியே கஷ்டகாலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, படுத்துமா எப்படி இருக்கும்? கடன் கொடுக்காதீங்க. சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், இந்த பொருளை விற்று நீயே சம்பாதிச்சுக்கப்பா, அந்த மாதிரி இருக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் தானமாக இருந்தாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். பொறுமை வேணும், நிதானம் வேணும். பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எதையுமே உங்களை மாதிரியே நேர்மையானவர்களாகவும் நாணயமானவர்களாகவும் பங்க்சுவாலிட்டியில் மிகப்பெரியவர்களாகவும் நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். திருமணமும் குழந்தை பாக்கியமும் எப்படி சார் இருக்குது? எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, இதில் தான் கல்யாணம் ஆகும். அது நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த திருமணம் பண்ணும்போது இந்த மாதிரி வக்கிரமமாக பேசுகிற ஜோதிடர்களை விட உங்களை மேட்சிங் பண்ணுற ஜோதிடர் கரெக்டாக பார்க்கணும். உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு, அதற்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக பொருத்தமுள்ள மனைவியை பார்க்கணும். அந்த மாதிரி தேடி வச்சு சேர்த்து கல்யாணம் பண்ணால் அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, பிரமாதமாக இருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். புத்திர பாக்கியம் சார்? முதல்ல கல்யாணம், அப்புறம் புத்திர பாக்கியம். கரெக்டாக 1 வருஷம் 1.5 வருஷம் போயிடும் இல்லைங்களா, பாக்கியம் உண்டு. ஓகே, இப்போ திருமணமான தம்பதிகளுக்கு இன்னும் 1 வருடம் கழிச்சு தான் குழந்தை பாக்கியம் அப்படின்றது இருக்கு. சரி, இவங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு அமையுமா? தாராளமாக கிடைக்கும், 100% கிடைக்கும். இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானால இந்த லூப் ஹோல் போகிறது, பணம் கொடுத்து போகிறது, அந்த வேலை வச்சுக்க மாட்டாங்க. சுய தொழிலா அல்லது வேலைக்கு போவது சிறப்பாக? இவங்க வேலைக்கு போகிறது தான் நல்லது. இவங்க வாய் தான் முதல் எதிரி. இவங்க தான் சொந்த தொழிலில் வேண்டாம், வேலைக்கு போகும். வேலைக்கு போவது சிறப்பு. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. அரசாங்க உத்தியோகம் அமையறதுக்கு இவங்க என்ன வழிபாட்டு முறைகள் செய்வது சிறப்பு? சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஆத்மகாரகன் சூரியன் பலமாக இருக்கணும். சூரிய நமஸ்காரம் பண்ணால் அரசாங்க உத்தியோகம். அம்மா, அரசாங்க உத்தியோகம் யார் வேணாலும் போயிடலாமா, ஆனால் அந்த கையெழுத்து போடுறது பார்த்து போடுங்கன்னு சொல்லினுக்கிறேன் சார். அவர் டைப் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு சார். இந்த காலத்தில் நம்பாதீங்க, அஷ்டம சனி. கீழே என்ன டைப் பண்ணியிருக்காங்க, கடைசியில் என்ன இக்கு வச்சுருக்காங்க, அந்த எக்ஸம்ஷன், அதை என்னன்னு படித்து கையெழுத்து போடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் பதவிக்கு ஆபத்து. சிம்மராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு? கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும், ரத்த ஓட்ட சம்பந்தமான பிரச்சனைகளும், அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது சார் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம், ஆண்கள் பெண்கள் இருபாலரும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. கணவனை விட்டு கொடுத்து போகணும். இப்போவே இப்படியே இங்கேயே இப்படியே எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. பாவம், அவர் ஒரு 2 வருஷம் விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, சிம்மராசிக்காரர்கள் இந்த ஸ்தலம் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நீங்கள் எந்த இந்த கிரகம் போக விடாது. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆரோக்கியம் பாஸ்கரம். ரொம்ப அழகா தெளிவா சிம்ம ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருந்தது, சிம்ம ராசி பெண்கள் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும்னு அழகான பதிவா கொடுத்ததற்கு நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மறக்காம மற்ற சிம்மராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னா நீங்க சாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நுங்கம்பாக்கத்துல நேர்லயே நீங்க கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.